என்ன செய்யுது அப்படின்றத எடுத்து பேசணும்ல. இப்போ இந்த தொகுதியில கடந்த முறை, அதாவது 2016ஆம் ஆண்டும் நீங்க தான் நின்னதா சொல்றீங்க. அப்பயும் பிரச்சனைகளை பத்தி பேசியிருப்பீங்க. இருந்தாலும் மக்கள் ஏன் உங்களுக்கு அப்போ ஆதரவு கொடுக்கல? அப்ப இருக்க கள சூழலும் இப்ப இருக்க கள சூழலும் நீங்க பாக்குற வித்தியாசம்? அதான் 10 வருஷம் 2016 முதல்ல நாங்க களம் கண்டது. 2016ல சென்னையில நாங்க தான் அதிகமான தலை எண்ணிக்கையில ஓட்டு சதவீதம் வில்லிவாக்கம் அதிகமாக வாங்கினாங்க. நாங்க தலை கணக்குல 3236 ஓட்டு வாங்கினோம். அப்ப முதல்ல இறங்கினப்ப அப்போ கட்சி சீமானெல்லாம் தெரியும், மக்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த வலுவான கட்டமைப்புக்குள்ளே ஊடுருவி அடி வாங்கி மிதி வாங்கி நாங்கள் தேர்ந்து வர்றதுக்கு அது கடுமையான, அது எங்களுக்கு ஒரு பெரிய ஓட்டாக தான் இருந்துச்சு. 3236 ஓட்டு வாங்கியிருந்தோம் பெரம்பூர் தொகுதியில். இப்போ இருக்க கள சூழ்நிலை அடுத்தது 2016 தேர்தல், 2019 இடைத்தேர்தலில் நாங்கள் 9000 ஓட்டு கிட்ட 8611 ஓட்டு 9000 ஓட்டு கிட்ட நாங்கள் வாங்கிட்டோம். சரியா? 3000 எங்கே இருக்குது, 9000 எங்கே இருக்குது 2019 இடைத்தேர்தலில். அப்போ எங்களை காட்டில் வெற்றிவேலு 5000 ஓட்டு தான் வாங்கினார். அதிமுகலேருந்து அமமுகவுக்கு போனவர் 5000 ஓட்டு தான் வாங்கினார். அவர்கிட்ட நாங்கள் அதிகமாக வாங்கினோம். அது ஒன்று. அடுத்தது 2021 20,000 வாக்கு. சரியா? அடுத்தது 2024 அது 21,000 22,000 நிற்கிது. அப்போ 25,000 வாக்குன்னு வச்சுப்போம் முன்ன பின்னு வச்சோம்னா. ஆனா இருந்தாலுமே அந்த பகுதியில 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியது ஏடிஎம்கே தான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அதோட கூட்டணியான பாமகவுடைய வேட்பாளர் தான் திலகபாமா அவங்க நிக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இவங்க நிக்கிறதுனால ஒரு ஈஸியான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஈஸின்னு சொல்றதை காட்டிலும் அப்படி நம்ம எளிதா வார்த்தையை விடுறதை காட்டிலும் மண்ணின் மைந்தர்கள் இல்லை களத்தில் நிற்கிறவங்க வீடு அங்கே உள்ளதுன்னு பார்த்தா இப்போ ஆர் டி சேகர் திமுக அவர் இருக்கிறாரு, அவர் எதுவும் செய்யலன்றதை சொல்கிறோம். நான் ஒருத்தன், அவ்வளோதான். மற்றபடி இது திலகபாமா அவங்க வீடு எங்கே எந்த ஊருன்றது நம்ம இது மாதிரி தான் கண்டறியணும். விஜய் அவர்கள் பணி ஊரை விட்டு வெளியே வந்தாலும் அப்படியே வந்தாலும் பல உயிரிழப்புகள் தான் ஏற்படும். அப்போ கள சூழல் டிஎம்கே என்டிகே அப்படின்னு மாறும் பெரம்பூர் தொகுதி. ஆமாம் ஆமாம் ஆமாம்.